போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா இன்னைக்கு அந்த அம்மாவை பிடிச்சிருக்கலாங்க. எது நான் மெனக்கெட்டு இருந்தாவா? ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருந்தியா? வயசு பையன் ஒன்னாலேயே முடியல, என்ன மெனக்கெட சொல்றியா? இத பாரு, இதே என் மக சூடாமணி மட்டும் இங்க இருந்திருந்தா இன்னைக்கு அந்த அம்மாவை கோயில வச்சு புடிச்சிருப்பா. பொண்ண நம்பி நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். சின்ன தம்பி, இந்த ஜிமிக்கிய என்ன அழைச்சிட்டு போய் தானே செலக்ட் பண்ணீங்க. இருந்தாலும் இப்ப பாக்குறப்பவும் எனக்கு புதுசா பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்க கையாலேயே இதை எனக்கு கொடுத்து அதை நான் வாங்கியிருந்தா எப்படி இருந்திருக்கும். இந்த ஜிமிக்கிய நீங்க வாங்கினப்போ ஏதோ யோசிச்சு யோசிச்சு வாங்குனீங்க. எனக்கு நல்லா தெரியும். இந்த புடவைக்கு மேட்சிங்கா இருக்குமோன்னு யோசிச்சு தானே இது வாங்குனீங்க. ஆனா கேட்டா மூஞ்சி அப்பாவை மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது, வாங்க தெரியாதுன்னு சும்மா எதையாவது சொல்ல வேண்டியது. இந்த புடவைய கட்டி இந்த ஜிமிக்கிய நான் போட்டுக்கணும், அதை நீங்க பாக்கணும் தானே ஆசைப்பட்டீங்க. இருங்க, அதுக்கு நான் ஒரு வழி பண்ண. நாளைக்கு ஒளியூருக்கு சின்ன தம்பி அழைச்சிட்டு போயிட்டு அவரோட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணணும். சின்ன தம்பியோட அம்முவா ஒரு நாள் முழுக்க இருக்க போறேன். முதல்ல இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி வச்சிடணும். இல்லன்னா சின்ன தம்பிக்கு வேற ஏதாவது வேலையை சொல்லிடுவாங்க. போலாம். புடவை மாத்த மறந்துட்டேனே. துளசி, ஏன் இப்படி இருக்க? அம்மாவா மாறிட்டா ஆர்வ கோளாறாவே மாறிடுற. கொஞ்சம் துளசியாவை யோசிச்சு அலட்டாரி புடவை மாத்திட்டு போடி. இப்ப ஓகே, இப்ப போய் பேசலாம். ஓகே. அம்மா, நாங்கம்மா. சின்ன தம்பி இங்கதான் இருக்காரா? இப்பவே சொல்லி பெர்மிஷன் வாங்கிட வேண்டியதான். அத்தை. என்ன துளசி, சொல்லு. அத்தை, நாளைக்கு எங்க அண்ணனுக்கு நினைவு நாள். எங்க அம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க, அண்ணனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. பணம் தரேன், அதை வாங்கிட்டு போ. சரிங்க அத்தை. என்ன துளசி, ஏதோ கேட்கணும்னு வர தயங்கி தயங்கி நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நாளைக்கு என் கூட சின்ன தம்பி வந்தா நல்லா இருக்கும். ஐயோ, என்ன நம்மள கூட்டிட்டு போக சொல்றாங்க? அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வருமே. அந்த பவானியால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறேன் அத்தை. சின்ன தம்பி வந்தா நான் தைரியமா அவர் கூட போயிட்டு வருவேன். என்ன துளசி, இத நீ சொல்லணுமா? நீ உலையூருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுமே நான் சின்ன தம்பி கூட அனுப்பி வைக்க